ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன வேலை செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. பூஜை சாமான்லாம் எடுத்து ஊற வச்சாச்சு. இப்போ அங்கங்கே இருக்கிற பிள்ளையார், வீட்டில் நிறையா பிள்ளையார் இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிள்ளையார் இருப்பாங்க. அவங்களெல்லாம் எடுத்து வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். இப்போதோ எவ்வளோ பிள்ளையார் பாருங்களேன், அங்கங்கே கபோர்டு உள்ள, வெளியே, வாசல் கிட்ட, எல்லா இடத்துலையுமே அங்கங்கே வச்சுருப்பேன் நான். ஷோகேஸ் உள்ளேயே நிறைய பிள்ளையார் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடலாமா. இவர் போன வருஷம் வாங்கின பிள்ளையார். போன வருஷம் நான் 2 பிள்ளையார் வாங்கினேன். இது மேலே எனாமல் பூசினா மாதிரி இருக்கும், அதனால் நல்லாவே இருந்தது. இது வடிவுடையம்மன் கோயிலில் வாங்கின தந்தத்தில் உள்ள பிள்ளையார். நிறைய பிள்ளையார் எல்லாரையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியே எடுத்து எல்லாரையும் துடைக்க வேண்டியவங்களை தொடச்சி, குளிப்பாட்ட வேண்டியவங்களை குளிப்பாட்டி, எல்லாத்தையும் இது பண்ணால் தான் நமக்கு இதுவாக இருக்கும். அப்புறம் ஒரு பிள்ளையார் மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணுறது, ஃபோட்டோ மட்டும் ஒரு பிள்ளையார் தனியாக இருக்காங்க, அவங்கள தனியாக எடுத்து கடைசியில் க்ளீன் பண்ணலாம். குட்டி குட்டி பிள்ளையார் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை எல்லாரையும் எடுத்து முதல்ல ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் எல்லாரையும் எடுத்து கழுவ வேண்டியது தான்ப்பா. நம்ம கொள்ளுக்கு போனால் அவங்க வீட்டில் ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா, அதுவுமே இந்த மாதிரி குட்டி பிள்ளையார் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளையாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இது உட்டில் பாத்திரம் மாதிரி இருக்கும், அதில் உள்ள பிள்ளையார். உங்களுக்கெல்லாம் பிள்ளையாரெலாம் ரொம்ப பிடிக்குமா? நான் பிள்ளையார் வித்தியாசமாக எங்கே இருந்தாலும் வாங்கிடுவேன். இது முரத்தில் வர பிள்ளையார் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது தான். ஒவ்வொரு பிள்ளையார் ஒவ்வொரு மாதிரி வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. நம்ம வைக்க போகிறதும் அந்த இடத்துல. இது வெள்ளி பிள்ளையார், இவங்களையும் நம்ம தொடச்சிடலாம். இப்போ பூஜை சாமான் நான் விளக்கி முடிச்சிட்டேன். அதை எடுத்து வச்சு லைட்டாக சோப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பூஜை சாமானை விளக்கி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இருக்கட்டும். இவங்களெல்லாம் கழுவிட்டு அப்புறம் இது பண்ணிடலாம். நல்லா லைட்டாக ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக சோப்பு தொட்டு எது ப்ரஷ் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணேன். மண்ணில் உள்ளதெல்லாம் லைட்டாக மைல்டாக துணி வச்சு தொடச்சி லைட்டாக தண்ணியில் இது பண்ணிட்டேன். பூஜை சாமான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் கழுவி அது ஒரு பக்கம் வச்சுட்டேன். இவங்களெல்லாமே ஒரு பக்கம் ஒரு துணி விரித்து துணியில் வச்சுட்டேன். ஈரம்லாம் இருந்தால் இதுவாயிரும். எனக்கு பிள்ளையார் இந்த மாதிரி கும்பிடும்போது பிள்ளையார் மறுநாள் தூக்கி போடக்கூட மனசு வராது, எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். சில நேரம் மட்டும் கொண்டு போய் அந்த பெரிய சிலை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருவேன் நான். நிறைய பேர் அங்கே தான் வைப்பாங்க. சில பிள்ளையார் இந்த மண்ணுலேயே பொம்மை மாதிரி வாங்குவோம் இல்லையா, அந்த பிள்ளையாரெலாம் நம்மளே வச்சுக்கலாம். இப்போ எல்லாரையும் கழுவி குளிப்பாட்டி சூப்பராக நீட்டாக துணி மேலே வச்சாச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தராக எப்போ அடுக்கணுமோ அது வரைக்கும் இப்படி காத்தாட இருக்கட்டும். பூஜை சாமானையும் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா தொடச்சி ஓரமாக வச்சுட்டேன் நான். இப்போ பிள்ளையார் சதுர்த்திக்கான மெயினான வேலையை நம்ம பண்ணியாச்சு. அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். பிள்ளையாரெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் விநாயகர் சதுர்த்திக்கான மெயினான வேலை நமக்கு. இது கண்ணாடி பிள்ளையார். கண்ணாடி நானே பிள்ளையார் தனி, அந்த லிங்கமும் நந்தியும் தனி. நான் கீழே ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தது, அதில் எல்லாத்தையும் அழகாக ஒட்டி வச்சுட்டேன். ஏன்னா ஒன்று ஒன்றா சேஃப்டி பண்ணுறதோட அப்படியே வச்சுட்டா இது பண்ணிக்கலாம். இடையில் காமதேனுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அங்கே இது சேல் பண்ணுறாங்க. இது 200 ரூபா, 200 ருபீஸ். என்னெல்லாம் இது உள்ளே இருக்குது பார்க்கலாமா. கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் வெல்லம் இருக்குது, அப்புறம் ஆச்சி அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு இருக்குது, இடியாப்ப கொழுக்கட்டை மாவு இருக்குது, அப்புறம் காமதேனு, இது என்னது லிக்விடும் ஒரு தீப்பெட்டியும் இருக்குது, நெய் இருக்குது, அப்புறம் ஏலக்காய், சேமியா, ஜவ்வரிசி, கருப்பு எள்ளு, முந்திரி, திராட்சை, முந்திரி, இதெல்லாம், அப்புறம் கொழுக்கட்டை ஆச்சு. இது எல்லாமே சேர்த்து 200 ருபீஸ், 200 ரூபா. இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. இது எல்லாமே நம்ம இப்போதைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்கள் தான். ரேஷன் கடையில் இருக்கிற காமதேனு கூட்டுறவு சிறப்பங்காடி, கூட்டுறவு சிறப்பங்காடியில் சேல் பண்ணுறாங்க. அவங்கவுங்க ரேஷன் கடையிலே அது கிடைக்கிது, போய் வாங்குங்க. விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிது. சுண்டலுக்கு நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சாச்சு, வெள்ளை கொண்டக்கடலை. அப்புறம் சாம்பாருக்கு துவரம் பருப்பும் ஊற வச்சுட்டேன். உளுந்த வடைக்கு உளுந்தும் ஊற வச்சாச்சுப்பா.
இப்போ 3ம் நல்லா ஊறிட்டே இருக்கும்போது நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இது செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடலை மட்டும் நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ கொண்டக்கடலையை வேக வச்சிடலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு கொண்டக்கடலையை நல்லா அலசிட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க வேண்டியது தான். ஒன்று ஒன்று அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வந்து நான் சாம்பாரில் ஆட் பண்ணிடுவேன். இப்போ வந்து கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் இருத்தாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொண்டக்கடலையை தாளிச்சிடலாம்ப்பா. சூப்பரான ஒரு மீல் மேக்கர் கொண்டக்கடலை தான் இன்றைக்கி தாளிக்க போகிறோம். அதாவது தேங்காய்க்கு பதில் நான் வந்து மீல் மேக்கரை ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர் கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிக்கலாம். தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஓட்டிட்டு இதை வச்சுக்கலாம். கொண்டக்கடலையை தாளிச்சிட்டு தேங்காய்க்கு பதில் இதை கொட்டி தான் நம்ம இறக்க போகிறோம். கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டோம் இல்லையா, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த மீல் மேக்கரு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆன உடனே அது கூட வந்து வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு அது பச்சை வாசனை போனோன்னே இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கொண்டக்கடலை ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம். எல்லாத்துலேயும் தேங்காய் போடுறதோட இந்த மாதிரி போட்டால் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். வெங்காயம்லாம் தோல் உரித்து அவியலுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கத்திரிக்காய் மட்டும் தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாம்பாரை தாளிச்சிடலாம். எல்லாமே முன்னாடி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்தளவு வெங்காயத்தை தோல் உரித்து தனியாக வச்சுட்டேன். கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன், புதினா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை காம்பு எடுத்து வச்சுருக்கேன், சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன், எங்கள் பெட்டுக்கான சாதமும் ஒரு அடுப்பில் வச்சுருந்தேன், துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் தேவையில்லை, மிளகாய் 3 பூண்டு வந்து தோல் எடுத்து தட்டி சேர்த்தாச்சு. தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தான் தாளிக்க போகிறேன். சாம்பாரில் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறது கிடையாது. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். அப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியது தான். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வச்சோம்னா, பருப்பு எப்பவுமே நீங்கள் ஊற வச்சுட்டு வச்சிங்கன்னா நல்லாவே வெந்துடும். பருப்போட அளவும் அதிகமாக இருக்கும். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம்ப்பா. கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஆனால் அது மசிச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ வந்து இது கூட கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருந்து இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி சத்தானது இல்லையா, அதனால். இப்போ வந்து நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். ஒரு மண்கடாய் வச்சுருக்கேன். பருப்பு வந்து குக்கர்லேருந்து பாத்திரம் மாற்றிட்டேன். வெண்டைக்காய் கட் பண்ணி, வெங்காயம், புளித்தண்ணி, கல்லுப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். மண்கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம வேக வைக்கும் போதே போட்டதுனால இப்போ தாளிக்கும் போது தேவையில்லைப்பா. எப்பவுமே காய் சாம்பாருக்கு பூண்டு வந்து வேக வைக்கும் போது போட்டுக்கலாம். தண்ணி சாம்பார்னால் தாளிக்கும் போது இந்த டைமில் வந்து பூண்டு தட்டி போட்டு தாளித்தா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும்லாம் இல்லை. இந்த டைமில் வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் லைட்டாக வதங்கினா போதும்ப்பா. ரொம்ப எண்ணெயிலேயே வதங்கினா மாதிரி ஆக்க தேவையில்லை. இப்போ வெண்டைக்காய் கூடயே கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லானா டீப்பாக இல்லைப்பா, லைட்டாக இதுவானால் போதும். ஏன்னா சாம்பார் அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்கும் போது கொஞ்சம் இதுவாயிரும். இப்போ வந்து தேவையான அளவு அந்த புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியும் வெண்டைக்காவும் நல்லா சேரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் இதுவாயிருச்சு இல்லையா, இப்போ வந்து வதங்காது. இப்படி இருந்தால் தான் சாம்பாரில் வெண்டைக்காய் நல்லா இருக்கும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப இதுவாயிரும். இப்போ வந்து வேக வச்ச பருப்பை இது கூட நம்ம ஊற்றிட்டோம் இல்லையா, இப்போ இது வந்து கொதித்த உடனே நம்ம வந்து இறக்க வேண்டியது தான். சூப்பராக வாசனையாக பச்சையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. சூடுலேயே வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான்ப்பா. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். டக்குன்னு கொதிச்சிரும். கொதித்த உடனே
கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சோம்னா சூப்பரான வாசனையாக ஒரு வெண்டைக்காய் சாம்பார் ரெடிப்பா. இப்போ வந்து அவியலுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, சொரக்காய் இதெல்லாமே, உருளைக்கிழங்கு இதெல்லாமே இருந்தது. கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா காயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை மட்டும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுட்டு அடிப்பக்கம் போட்டுட்டு மேல் பக்கம் மற்ற காயெல்லாம் போட்டுடலாம். என்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுடலாம். அது வந்து வேகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம அவியலுக்கு மசாலா அரைச்சிடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து காய் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து அரைச்சது வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து இந்த அரைச்ச இதை சேர்த்துக்கலாம்ப்பா. பாதி வெந்த உடனே போட்டு ரொம்ப வேகணும்லாம் இல்லை, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம்ப்பா. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். காய் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து எடுத்துடலாம்ப்பா. நான் வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிறது அப்படிலாம் இல்லை, காயோட தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி மூடி வச்சுட்டேன். காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க வேண்டியது தான். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சும் இதில் சேர்த்தாச்சு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லை, நார்மலான இது. அவியலுக்கு வந்து தயிர் வந்து கடைசியில் இறக்குனதுக்கப்புறம் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம்ப்பா. கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெந்தது இல்லையா, இதை எடுத்து அதில் ஊற்றலாம், இல்லாட்டி அதை எடுத்து இதில் ஊற்றலாம். நான் மண் பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து அப்படியே வந்து தாளிச்சதுக்குள்ளே ஊற்றிட்டேன் அவிச்சதை. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தயிர் வந்து இந்த டைமில் சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ சூடோடு சேர்த்தோம்னா தயிர் திரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தூக்கி தயிர் அப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஆறட்டும், ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை பூரணத்துக்காக வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்த்து நான் வறுக்கிறேன். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்ச மாதிரி ஆகட்டும். கூட ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நல்லா எள் வந்து படப்படன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். எள்ளு கூட ஏலக்காய் சேர்த்து வறுத்தோம்னா நல்லா இருக்கும்ப்பா. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லாவே பொடி பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அது ஒரு பூரணத்துவம், அது எல்லாத்தையும் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கடாயில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்போடையும் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதையும் நம்ம தனியாக வச்சுக்கலாம்ப்பா. இதுவுமே வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளையும் இதையும் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெல்லமுமே நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்ப்பா. தேங்காவோட ஒரு 3 ஏலக்காய் போட்டு அதுவுமே பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்ப்பா. கொழுக்கட்டை செஞ்சிடலாம். சமையல் வேலைலாம் முடிஞ்சது. கொழுக்கட்டைக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, வெல்லம் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். அது வந்து பூரண கொழுக்கட்டைக்கு. தேங்காய், ஏலக்காய் மட்டும் நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் எள்ளு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பைத்தம் பருப்பும் வறுத்து ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இதுலேயும் ஏலக்காய் சேர்த்துருக்கேன், இதுலேயும் ஏலக்காய் சேர்த்துருக்கேன், இதுலேயும் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 3 வெரைட்டி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கார கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை. இப்போ வந்து அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இட்லி குண்டான்லையும் தண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்துவோம். இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கொதித்த உடனே நம்ம வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான் நான் போட போகிறேன். வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணலை, கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மாவு தண்ணியாக இருந்தாலுமே கெட்டிப்பட்டால் நமக்கு நல்லா தான் இருக்கும். பயப்பட வேணாம், தண்ணி அதிகமாயிருமா, மாவு இப்படி ஆயிருமான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இந்த டைமில் நான் அடுப்பை நிறுத்திடுறேன். இப்போ இந்த மாதிரி கிண்டிட்டேன் இல்லையா, இது மாவு கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் செட் ஆகட்டும். அதனால ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் திரட்ட முடியும். செட் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பால் கொழுக்கட்டைக்கு வந்து பால் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு இது நல்லா சுண்டி கட்டியாக வரும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சிம்மில் வச்சிடலாம். பூரண கொழுக்கட்டைக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, வெல்லம், வறுத்து அரைச்ச எள்ளு, இது கூட ஏலக்காய் இருக்குது, அப்புறம் வறுத்து அரைச்ச பைத்தம்பருப்பு, அப்புறம் இது வந்து தேங்காய். இது எல்லாத்தையும் கலந்து இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாமா? தேவையான அளவு வெல்லம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை சேர்க்கலை, வெல்லம் தான் நம்ம உங்களுக்கு இனிப்புக்கும். ஸோ தேவையான அளவு தேங்காய், தேவையான அளவு எள்ளு, தேவையான அளவு வறுத்து அரைச்ச பாசிப்பயிறு. இது மூணுத்தையும் நல்லா கை வச்சு பெசரி உருட்டி எடுத்துக்கலாம். வந்து இதை நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக்கி பூர்ணம் வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையும் உருட்டிடலாம். நல்லா பிடிக்க வரா மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு நம்ம பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிக்கிறேன். இது வந்து பூரணம், சப்போஸ் கொழுக்கட்டை மாவு பத்தலைனா கூட இது வெறும் உருண்டையாக சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து ஓரளவு ஆறிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கும் பூர்ணத்துக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பால் கொழுக்கட்டைக்கு தனியாக குட்டி குட்டியாக உருட்டிடலாம். பூர்ணம் கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இப்போ இதை இது பண்ணி உள்ளே வைக்க வேண்டியது தான். வாங்க ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பால் கொழுக்கட்டைக்கு கடகடன்னு உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுமே செய்ய போகிறோம். கார கொழுக்கட்டையும் உருண்டையாக செஞ்சு தான் தாளிக்க போகிறோம். அதனால் இட்லி சட்டியில் ஃபஸ்ட்டு மொத்தமாக வேக வச்சுட்டு தனித்தனியாக ரெடி பண்ணிக்கலாம். கையில் ஏதாச்சும் தடவை. இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை மாவோடைய அச்சு கொடுத்தாங்க. பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அச்சை வந்து அதில் நல்லா நெய் தடவிட்டு அது உள்ளே வச்சு மாவை வச்சு இது பண்ணிவிட்டு நடுவில் வச்சு மூட்டினோம்னா ஓரளவு ஷேப் நல்லாவே வந்துருச்சுப்பா. கையில் வச்சா கொஞ்சம் லேட்டாகவும் இதுன்னா, ஆனால் மாவு கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டியிருக்கு. நான் என்ன எல்லாத்தையும் இதில் எல்லாமே வேகட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம பால் கொழுக்கட்டைக்கு பால் அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இனிப்பு தான், சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய், ஏலக்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம். இன்னுமே இப்போ வந்து இந்த பாலில் வந்து இந்த ஏலக்காய் தேங்காய் போட்டோம் இல்லையா, கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக நெய் மட்டும் ஊற்றிருக்கேன், சும்மா வெறுமனே நெய் இதில் ஊற்றிருக்கேன். சூப்பரான ஒரு சிம்பிளான பால் கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்த உடனே கொஞ்சம் இதை எடுத்து பால் கொழுக்கட்டை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் இதை எடுத்து தாளிக்க போகிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் பூரண கொழுக்கட்டை. பூரண கொழுக்கட்டையில் பூரணம் வைக்க போக மீதி இவ்வளோ இருக்குது. இது இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிள்ளையாருக்கு இந்த மாதிரி எள்ளு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இதில் போட்டாச்சு. நம்ம வந்து மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா இட்லி பொடி வச்சு சூப்பராக தாளிக்க போகிறோம். வாங்க தாளிச்சிடலாம். வேக வச்ச கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன், இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய், மிளகாத்தூள்லாம் இல்லை, இட்லி பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். எதுவுமே உப்பு பார்க்காம தான் சமைக்கிறதுனால சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதில் உப்பு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து இதையும் போட்டுட்டு இட்லி பொடியும் போட்டு 2 கிண்டு கிண்டிங்கன்னா சூப்பரான ஒரு கார கொழுக்கட்டை ரெடி. கார கொழுக்கட்டைனா தாளித்து செய்வாங்க, இந்த மாதிரி செய்கிறதும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பூர்ண கொழுக்கட்டை ஓரளவு நல்லா வந்திருக்கு. சில இதில் பேக் சைடில் ஓப்பன் ஆயிடுச்சு. உளுந்த வடை சுடுற வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியல. உளுந்த வடையும் சுட்டேன், ஊற வச்சதெல்லாம் இருக்குப்பா. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம விநாயகருக்கு வந்து
டெக்கரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்துடலாம். கூட வேலையை முடிச்சுட்டு நான் பையன் பொண்ணு 3 பேருமே கிளம்பிட்டோம். பிள்ளையார் வந்து அந்த பக்கம்லாம் போய் பார்த்தோம். பிள்ளையார் வந்து சரி பெரிய பிள்ளையார் வேணால் சின்னதாகவே வாங்கிடலாம், ஆல்ரெடி வீட்டில் நிறையா இருக்கிறதுனால குட்டியாகவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு குட்டியாக வாங்கிட்டு வந்தாச்சுப்பா. சூப்பராக வீட்டுக்கு இப்போ வந்து பிள்ளையாரை வச்சு நம்ம டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? நம்ம இப்போ குட்டியாக ஒரு பிள்ளையார், குட்டி பிள்ளையார் தான். பூ கொஞ்சம் ரோஸு, உதிரி ரோஸு, வெல்லம், பொரிக்கடலை, சோளம், வாழைப்பழம், பிள்ளையாருக்கு பிடிச்ச சோளம், கம்பு, அப்புறம் மாயிலை தோரணும் வாசலில் கட்டுறதுக்கு. எருக்க மாலை இதான்ப்பா கிடச்சிது. அப்புறம் ரோஸு, அருகம்புல், அப்புறம் இந்த கலந்த பூ எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலந்த பூ, பழம், இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? இப்போ இந்த வாழை இலையில் குட்டியாக ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோல், க்ளூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலையை வந்து இந்த நடு தண்டை தண்டி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். க்ளூ வச்சு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து ரோஜா பூவோட இதெல்லாம் வந்து லைனாக ஒட்ட போகிறோம். நம்ம சும்மா இந்த ஃபேப்ரிக் க்ளூ தாங்க. இதை வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம மேலே ஒட்டினோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ரோஜா இதில் பிச்சு ஒன்று ஒன்றா அது மேலே ஒட்டிடலாம். நல்லா ஒட்டிக்கும் அது, ஏன்னா வெயிட்டாக இருந்தால் தான் நிற்காது, இதழ் தானே, அதனால் அழகாக நிற்கும்ப்பா. சூப்பராக லைனாக ஒட்டிட்டு அப்புறம் அதே இதில் கீழே கவாக இது பண்ணிவிட்டு சாமந்தி பூவை பிச்சு அதில் மேலே போட்டால் ஒட்டுற வரைக்கும் ஒட்டட்டும்னு அது ஒரு பக்கம் பண்ணேன். அப்புறம் வாழை இலை மீதி கட் பண்ணதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அது உள்ள பூவை இது பண்ணேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ணதை வந்து ஒட்ட போகிறோம். ப்ளைனாக இருக்கு இல்லையா, இப்போ வந்து டபுள் ஸ்டிக்கர் போட்டு மேலே லைட்டாக ஒட்டிட்டு இதையும் ஃபிக்ஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ஏதோ ஒரு தோரணம் மாதிரி ரெடியாக இருக்கா. ஓகே, நம்மளால் முடிஞ்சது ப்ளைனாக இருக்கிறதுக்கு ஒரு இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லா பிள்ளையாரையும் கழுவி வச்சேன் இல்லையா, எல்லாரையும் கொண்டு வந்து நான் வச்சுட்டேன். என் பையனை நீ அடுக்கி பூவெல்லாம் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான்ப்பா. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னா சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை, இட்லி பொடி போட்டு ஒரு பொடி போட்டு ஒரு கார கொழுக்கட்டை, உளுந்த வடை. இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் சொதப்பிருச்சு, எல்லாத்தையும் ஒன்னடியாக போட்டு வேக வச்சதில் அந்த கொழுக்கட்டை எடுக்கும் போது கொஞ்சம் இதுவாகிருச்சு. அப்புறம் வந்து இது வந்து எள்ளுருண்டை, பூரணத்துக்கு ரெடி பண்ணால் எள்ளுருண்டை, சூப்பராக சூடாக சாதம். இது வந்து மீல் மேக்கர் சுண்டல், இது வந்து அவியல். சாப்பிடும்போது இதில் நம்ம தயிர் போட்டுக்கணும். வெண்டைக்காய் சாம்பார். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இதுதான். படைச்சிட்டு சாப்பிட்லாம். விநாயகருக்கான டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி சூப்பராக பையன்தான் டெக்கரேஷன் பண்ணான். இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லா விநாயகரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி அங்கங்கே இருந்த விநாயகர் எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சுருக்கோம். இது பாருங்கள், வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பூவை சொருகி இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் விநாயகருக்கு பிடிச்சமான பழம், பொரிக்கடலை எல்லாமே இருக்குது. இவர் தான் புதுசாக வாங்கின விநாயகர், குட்டி விநாயகர். பூவெல்லாம் போட்டாச்சு, விளக்கு ஏற்ற வேண்டியது தான். மஞ்சள் கும்பலாம் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு, திரி போட்டு விளக்கு ஏற்றிடலாம். ஹைப்பா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சமைச்சாச்சு, படைக்க வேண்டியதுதான். வாங்க என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம். சூடாக சாதம், அப்புறம் சூப்பராக ஒரு வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் உளுந்த வடை, மீன் மேக்கர் போட்ட ஒரு சுண்டல்,
காயெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து அவியல். இப்போ தான் இதில் வந்து நான் தயிர் சேர்த்தேன். அப்புறம் எள்ளுருண்டை, அப்புறம் முழுக்கட்டை பாயசம், பால் பாயசம், அப்புறம் சூப்பராக கார கொழுக்கட்டை. இது வந்து பூர்ண கொழுக்கட்டை. எல்லாம் சேர்த்து ஒரே அவிச்சதில் அது கொஞ்சம் இதுவாயிருச்சு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கிறதுக்கு இதுதான் சாப்பாடு. வாங்க விநாயகருக்கு படைச்சிட்டு சாப்பிட்றலாம்.